தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்க வருவாய்த்துறை கூட்டமைப்பினர் முடிவு செய்துள்ளனர். நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கவும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. பணி நெருக்கடி ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் சார்நிலை அலுவலர்களுக்கு பணிச்சுமை என்ற புகார் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்க வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் முடிவெடுத்துள்ளனர். இன்று மாலை மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அந்த கூட்டமைப்பினர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். நாளை முதல் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணிக்கவும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. பணி நெருக்கடி ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் சார்நிலை அலுவலர்களுக்கு பணிச்சுமை என்ற புகாரையும் முன்வைத்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? அவருடைய கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு உரிய கால அவகாசம் வழங்கவில்லை எனவும், அனைத்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், BLO, கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் உரிய பயிற்சி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் நள்ளிரவு வரை கூட்டங்களை நடத்துவதாகவும், இதனால் பெண்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் பெரிய அளவில் பாதிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கடுமையான இப்பணியில் ஈடுபட்டுள்ள BLO, கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் கூடுதலான பணிப்பளுவு கருத்தில் கொண்டு 1 மாத ஊதியத்தை மதிப்புதியமாக அவர்களுக்கு ஆணரியமாக கொடுக்கும் என்று கேட்கிறார்கள். தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் இதில் உடனடியாக தலையிட்டு சுமூக வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை தற்போது வலியுறுத்தி இன்று மாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கிட்ட அடுத்த கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக இந்த BLO பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், நில அலுவலர் மற்றும் ஆய்வாளர் வரை அலுவலக உதவியாளர்கள் முதல் வட்டாட்சியர் வரை என அனைத்து நிலை வருவாய் அலுவலர்களும் முழுமையாக ஈடுபட்டு உள்ளனர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய வருவாய்த்துறை சார்பான பணிகள் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த பணிகளும் இருப்பதால் எங்களால் முறையான பயிற்சி இல்லாதனால களத்திற்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்று மாலை அனைத்து மாவட்ட தலைநகர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென அந்த பெரா என்று சொல்லக்கூடிய வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருமனதாக முடிவு செய்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். பிரியா, எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்ய முடிவு செய்துள்ளனர் வருவாய் கூட்டமைப்பு சங்கத்தினர். தொடர்ந்து பணிச்சுமை அப்படிங்கறதையும் வலியுறுத்தி இருக்காங்க. குறைவான காலம் இருக்கிறதுனால்தான் பணிச்சுமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக பாத்தீங்கன்னா இன்னமும் 4ஆம் தேதி டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா பீகார்லயும் இதே போன்று கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ஓட்டர்ஸ்க்கு 1 மாசத்துல முடிச்சாங்க. அதேதான் தேர்தல் ஆணையமும் சொல்கிறார்கள். அதாவது ஆன்லைன் வழியாகவும் வாக்காளர்களுக்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது. பிரிண்டட் டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சார்பாக சொல்கிறார்கள். இது வழக்கமாக ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய தேர்தல் பணியின் ஒரு பணிதான் இது எனவும், BLOக்கள் என்பவர் ஏற்கனவே 70,000 பேருக்கு மேல் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுதான் தற்போது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்திய தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஏற்கனவே அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் காணொலி காட்சி வாயிலாக அவ்வப்போது எவ்வளவு பர்சன்டேஜ் இதுவரையிலும் ஃபார்ம்ஸ் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கொடுத்த ஃபார்ம்ஸ் நிறைய இடங்களில் இன்னமும் திரும்பி வராம இருக்கு, அதையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் குறிப்பாக தலைமை தேர்தல் அதிகாரி கடிதங்களை எழுதிவாறு இருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. பணி நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.